வணக்கம் தோழர்களே. இன்றைய அரசியல் களம் மிக ஆபத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணி ஒரு பக்கம், அந்தாண்ட அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள். 4 முனை போட்டி தமிழகத்தில். இப்போது 2026 தேர்தலை தமிழக மக்கள் சந்திக்க இருக்கிறோம். யார் ஒன்றாலும் ஆட்சிக்கு வரலாங்க, யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம். தமிழ்நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய குடிமகன் எல்லா பதவிக்கும் போட்டியிடுவதற்கு தகுதியானவர் தான். எங்கே நமக்கு ஒரு பயம் வருது இந்த அரசியல் களத்தில்னு பார்த்தோம்னா, 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது இருக்காது. நான் யாரை சொல்கிறேன்னா விஜய் அவர்களை தான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இளைஞரை நம்பி தான் களத்தில் வராரு. ஆனால் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. பொது வெளியில் பேசுகிறாங்களே தன்னுடைய இளைஞர்கள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பேசும்போது சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறார்கள் அந்த இளைஞர்கள்லாம். அப்போ என்ன ஆகும், காவல்துறை இதை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அந்த இது மாதிரி தவறாக பேசக்கூடிய, வன்முறையாக பேசக்கூடிய இளைஞர்களை காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறப்போ விஜயா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்காக கேஸை நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காட போகிறாரு இல்லை. ஒரே ஒரு உதாரணம், இப்போ திருமாவளவன் அவர் இருக்கார். எத்தனை வருஷமாக ஒரு ஆட்சியில் இருக்கார்? 40 வருஷமாக போராட்ட களத்தில் தான் இருக்கார். இப்போ கம்யூனிஸ்டுகள் விடுங்க, கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை வரலாறே ஒரு விலைவாசி ஏறினாலே போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க. எங்கேயுமே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா போராட்ட களத்துக்கு வந்துடுவாங்க. இதை விட கொஞ்சம் கூடுதலாக தீண்டாமைக்கு எதிராகவும் போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நெடிய போராட்டம். அவர் பேசுகிற பாருங்க, ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா காலேஜினுடைய ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, அது போல் கிளாஸ் எடுப்பார். அவர் பேசுகிறத பார்த்தோம்னா ஒவ்வொரு இளைஞர்களையும் அவ்வளோ அற்புதமாக கிளாஸ் எடுப்பார். அப்படி தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒழுக்கம், சட்டம் இதெல்லாம் பேசியிருக்காருன்னா இல்லை. அவர் நமக்கு எங்கே அச்சம் வருதுன்னா, திமுக கூட்டணி ஒரு பக்கம் பலமாக ஆளுங்கட்சியாக இருக்குது. அது அந்தாண்ட பார்த்தோம்னா அதிமுக அது ஏற்கனவே ஆண்ட கட்சி. பிஜேபி பார்த்தோம்னா அது மத்தியில் ஆட்சியில் இருக்குது. இப்போ விஜய் நான் தான் முதலமைச்சராக வருவோம்னு சொல்கிறாருன்னா, எல்லா அரசியல் கட்சியுமே நான் சொல்கிறேன், விஜயை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியும், திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இன்னும் இருக்கிற அத்தனை கட்சியுமே, பிஜேபி விட்டுருங்க. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, விஜய் இவ்வளவு தைரியமாக சொல்கிறாருன்னு சொன்னால் பிஜேபி எதிர்த்து நான் பேச மாட்டேன், அது மத்தியில் ஆட்சியில் இருக்குன்னு சொல்கிறாரு. அவருக்கு சொல்கிறத எல்லாத்தையும் அத்தனையும் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, பிஜேபியுடைய நேரடியாக இவர் களத்தில் இறக்கி விடப்பட்டு இருக்கிறார் என்பது தெளிவு. இப்போ நான் முதலமைச்சராகிடுன்னு சொல்கிறத பார்த்தா இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கு இல்லையா, ஏதான ஒரு விதத்தில் இவரை ஜெயிச்சிட்ற மாதிரி உண்டு பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா ஒரு கிராமத்துங்கள்லாம் ஒரு எம்எல்ஏ எம்பியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்துடுவார். அவர் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கெலாம் இல்லையே, இவர் எப்படி எம்எல்ஏ வந்தார்? இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் பார்த்தோம்னா பெரிய அளவில் இறங்கி வேலை செஞ்சுருப்பார், மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கும், பஞ்சாயத்து தலைவர் பார்த்துருப்பீங்க. உடனே பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் தலைவராக வந்துடுவார். அதுபோல் விஜய்க்கு ஏதேனும் ஒரு இது போல் ஒரு 50 சீட்டு அவர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒரு கூட்டணியை வச்சு நீ தான் முதலமைச்சர்னா, கூட்டணி என்பது என்னங்க, ஒரு கொள்கை உடன்பாடு இருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் எந்த போராட்ட காலத்துக்கு வந்தார்? மின்சாரம் விலையேறிடுச்சு போராடினாரா? கேஸ் தட்டுப்பாடு போராடுறா, அதை பற்றி பேசுகிறாரா? எவ்வளோ பிரச்சனைங்க சொல்லிட்டே போகலாம். என்ன
மத்திய 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 அரசாங்கத்தை நீங்கள் எதையுமே பேச மாட்டேன்னா தமிழ்நாட்டில் ஆடுறது திமுக தானே, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்றாரு. நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திமுக, நான் ஒன்று திமுக கிடையாது, நான் திமுக ஆதரவானவரெலாம் கிடையாது. திமுக பட்டியலில் போட்டால் நான் மணிக்கணக்கில் பேசுவேன். திமுகவில் அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் எல்லா கட்சியிலுமே பிரச்சனை இருக்கே. இப்போ பிஜேபி எடுத்துக்கங்க, தூய்மையான கட்சியா? அது காங்கிரஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப தூய்மையான கட்சியா? அப்படி எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். என்ன அப்படி இருக்கிறப்போ திமுக மட்டும் நான் அது நல்ல கட்சி அப்படி கட்சியை சொல்ல மாட்டேன். திமுகவை நாம் ஆதரிக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ அல்லது அதுக்கு அடுத்து அந்த திமுகவுடைய வாரிசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலின், அவருக்காகவோ அப்படியெல்லாம் நம்ம பேசலை. நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? பாரம்பரிய, அதாவது காலங்காலமாக திராவிடம், அதை பெரியார் பேசி வந்திருக்கார். பெரியார் தான் அந்த கொள்கையை அதாவது இந்திய அரசியலமை, இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்னைக்கு சிறந்த மாநிலமாக இருக்குதுன்னா பெரியார் கொள்கை தாங்கி வர்றதுனால தான். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவம் மாறுதுன்னு வச்சுங்களேன். பேரறிஞர் அண்ணா வராரு, அவருக்கு அடுத்து கலைஞர் வராரு, அவருக்கு அடுத்து எம்ஜிஆர் வராரு, இன்க்ளூடிங் ஜெயலலிதா. ஜெயலலிதா திராவிடத்திற்கு எதிரானவர், அவர் பார்ப்பனையை விட்டு பெண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த அம்மையார் கூட பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அந்த கோட்பாடுக்குள்ள நின்று தான் தமிழ்நாடை வளர்ச்சி பணிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சீமான் பேசுவதாக இருந்தாலும் விஜய் அதெல்லாம் பேசலை. விஜய் எந்த அரசியலுமே பேசலை. அவர் தான் முதலமைச்சர் மட்டும் தான் சொல்கிறாரு. இப்போ சீமா என்ன சொல்கிறாரு? நான் திராவிடத்தை ஒழிக்க போகிறேன்னாரு. அவர் வளர்ந்து வந்த மேடையே திராவிடம் தான். திராவிடம் பேசித்தான் வளர்ந்தார், திராவிட மேடையில் தான் பேசினார். அவர் தன்னை அதாவது பேச்சாளராகவும் இளைஞர்களை ஈர்ப்பக்கூடிய ஒரு சக்தியாக மாறின உடனே அவர் எதிரணிக்கு போயிட்டார். யாரை எதிர்த்து அவர் பேசினாரோ அவங்க பக்கம் போயிட்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பதற்கு பிராமணிய கடப்பாரை கொண்டு வர போகிறேன்றார். இருக்கட்டும், அது எதை பயமொழி சொல்லுவாங்கள்ல, இஞ்ச துண்ணவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு. எதை ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்தவன் வாழ்க்கையில் அது மாதிரியான துன்பங்களே அவன் அனுபவிப்பான். என்ன அதை சீமான நம்ம சாப்பிடலாம் கொடுக்கல. நம்ம என்னன்னா என்ன சொல்கிறது, இதை அவர் சொல்கிறாரு அவருடைய தேர்தல் அறிக்கையில், பாலியல் குற்றவாளிகளை சுற்றுவார். அப்போ இவரை எத்தனை வாட்டி சுடணும்? இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. நீதிமன்றம் வரைக்கும் விஜயலட்சுமி அக்கா போயிட்டு பெரிய அளவில் நாடே சந்தி சிரிச்சது. இவரே காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறாரு பாலியல் குற்றவாளி இவர் சுற்றுவாராம். என்ன அரசியல் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு இதெல்லாம் மக்கள் கட்டி விட்டுடுறோம். இப்போ இதுதான் திமுகவை ஆதரிங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆபத்தான காலகட்டம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கொஞ்சம் பரவாயில்லை. நான் 100% எதையுமே சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டிலையும் குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்குறப்போ தமிழ்நாடு ஒரு சிறப்பான மாநிலமாக தான் இருக்குது. அப்படி சிறப்பான மாநிலமாக இருக்கிறதுக்கு இன்றைய திமுக அரசும் ஒரு காரணம் தான். நம்ம அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு பூரா சுற்றிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பாலம், ரோடு, படிக்கிற பசங்களுக்கான சலுகை, பெண்கள் மகளிருக்கான திட்டம், இந்த இலவசம் யார் கேட்டால் பெரும்பாலமாக கேட்குறாங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது 100 பேரில் ஒருத்தருக்கு அந்த இலவசம் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, மகளிர் உதவி திட்டம். அந்த 1000 ரூபாய் அந்த ஒருத்தர் வாங்கும்போது சந்தோஷப்படுறாங்க இல்லையா. இந்த 99 பேருக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒருத்தருடைய தேவை இருக்கு இல்லையா, அங்கே தான் இறைவன் சந்தோஷப்படுவான். ஒரு 1000 பேர் பட்டினியாக இருக்கிறான், ஒருத்தன் பட்டினியாக இருக்கிறான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறான். அந்த இறைவனுக்கு அந்த ஒரு உயிர் தான் முக்கியம். அது அந்த அரசு வழியில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னும் போது அந்த இறைவன் சந்தோஷப்படுவான். நீங்கள் இப்போ இந்த தாவேக்காவில் இந்த பெண்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா, ஏன் ஒரு 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 பெண்மணி பேசுகிறாங்க, அவங்க குழந்தை ஐசி வார்டில் இருக்குதான், ஐசி வார்டில் இருக்குது, நான் விஜய் பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா குழந்தை ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி அது ட்ரெஸ் அடிஞ்சில்லை, அது மேக்கப் போட்டுக்கின்னு அது என்ன சினிமா ஹீரோனி மாரி தான் இருக்குது. அது குழந்தை ஐசி வார்டில் இருக்குதான்.
எங்கே போய் அடிச்சுக்குவீங்க இதை? இன்னொரு பொண்ணு சொல்லுது, நான் 1 மாதம் தான் கர்ப்பமாக இருக்கிறேன், கன்சீவர் ஆகிருக்கிறேன், இப்போ தான் தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் நான் விஜய் அண்ணன் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தை செத்தா பரவாயில்ல, நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்குவேன், நான் விஜய் அண்ணனை பார்க்கணுந்து. இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு என் வீட்டுக்காரனுக்கு சண்டை, விஜய் அண்ணன் முதலமைச்சரை வந்துட்டாருன்னா இனி சண்டையே வராது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், விஜய் அவருடைய மனைவியே அவர் கூட இல்லை தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த அவங்க எல்லா வீட்லேயும் கணவன் மனைவிக்கு சண்டை வரும், அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அவருக்கு மட்டும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்ற நியாயத்தை நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோணத்தில் பாருங்க, விஜயோட அப்பா அம்மா கூட இல்லை வச்சுக்கல, அவருடைய மனைவியை கூட வச்சுக்கல, விட்டுடுங்க. எல்லாருக்குமே கணவன் மனைவி பிரச்சனை வரும், புருஷன் மனைவி விட்டு போயிடுவான், மனைவி புருஷனை விட்டு போயிடுவான். 25 வயசில் பையன் இருக்கிறான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 23 வயசில் பொண்ணு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவனுக்கு வாரிசே என்ன தெரியுமா? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனை கேட்டான்னு சொல்லுவான், இன்னைக்கு அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடுச்சு, அடுத்து நம்ம வார்டு கவுன்சிலராக வந்துடலாம், அடுத்து பஞ்சாயத்து தலைவராக வந்துடலாம், அதுக்காக என்னுடைய தலைவன் எது செஞ்சாலும் சரின்னு கண்மூடித்தனமாக நீங்கள் ஆதரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கே வரலாம். ஒரு தலைவன், அதுதான் வந்து நம்ம விஜய் குறை சொல்லணுன்றதுனாலலாம் இதை நம்ம பேசலைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துல வரானா அந்த தலைவன் எனக்கு முதலமைச்சர் தான். அவர் ஏதோ உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதலமைச்சர் தான். என்னுடைய மாநிலை ஆளுவதற்கு தகுதி யாராக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்னா, அவர் என்ன சொல்ல வராரு இந்த மக்களுக்கு? முதல்ல திரும்ப நம்ம அங்கே தான் வரும். அவருடைய பொண்ணும் அவருடைய பையனும் அவர் கூட வச்சுக்கலங்க, 2 பேருமே கூட இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்தையே நீங்கள் ரோட்டில் விட்டு இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது அவரு முதலமைச்சராக வந்தால் எனக்கு என் வீட்டுக்காருக்கு உள்ள பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னா எப்படிம்மா சால்வ் ஆகும்? இதெல்லாம் ஏதோ காசு கொடுத்து பேச சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால் இளைஞர்கள் வழி தவறி போகக்கூடாது. எத்தனையோ இளைஞர்கள் பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன் நேரில். காவல் நீங்கள் வந்து அளவுக்கு மீறி பேசுகிறீங்க, காவல்துறை உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்குது. உங்கள் மேலே வழக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை பெத்த காரணத்துக்காக உன்னுடைய அப்பா அம்மா தான் அங்கே வழக்கறிஞர் நீதிமன்றத்துலேயும் கண்டவன், இப்படி தான் சொல்லணும், கண்டவன் காலில் உழ வேண்டியது இருக்கும், என்ன போயிட்டு வழக்காடி உங்களை விடுதலை செய்யணும். இதுக்கெல்லாம் விஜய் வரமாட்டார். இல்லை விஜய் வருவார் நீங்கள் நம்பினீங்கன்னா நான் சொல்லுவேன், அது வேணாம். திரும்ப எல்லாருமே சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. விஜய் வருவார். எப்படி வருவாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்குது, அவர் அரசியல் வந்திருக்காரு. நான் உங்களை கேட்குறேன், 234 தொகுதியிலையும் விஜய் மாதிரியே இருப்பாங்களா எல்லா எம்எல்ஏவும்? ஒரு வாய்ப்பே வச்சுக்குங்க, விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாருங்க. 234 தொகுதியில் நிற்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏவுமே தூய்மையானவராக இருப்பாங்களா? இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க, நான் கிட்ட வந்து பார்க்கல, நீ கேட்கலாம், நீ கிட்ட வந்து பார்த்தியான்னு. 5 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் கொடுத்து தான் எம்எல்ஏ சீட்டெல்லாம் வாங்கி வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த ஒரு தவறுமே செய்யாத மார்க்சியவாதிகளா இவங்கெல்லாம் எந்த ஒரு சொத்தை எடுத்துன்னு வந்து அரசியலில் போட்டு உங்களுக்கு தேர்தல் பணியில் இருந்துட்டு நான் சொல்கிறேன், நான் வந்தால் தூய்மையாக இருப்பேன்லாம் நான் சொல்லலை. நான் நேர்மையாக இருக்கிறேன், 10 பைசா கொடுக்காம நான் எனக்கு எம்எல்ஏ தேர்வு பண்ணிங்கன்னா நான் தூய்மையாக இருக்கலாம். ஆனால் இன்றைய அரசியல் அப்படி இல்லை. கோடிகளை கொட்டி செலவழித்தால் தான் எம்எல்ஏவே வர முடியும். அப்படி வரவங்களை வந்துட்டு நீ தூய்மையாக இருக்கணும்னா ஓட்டு போடுறவன் தூய்மையாக இருக்குமானா எம்எல்ஏ வந்தவன் தான் தூய்மையாக இருக்கணுமா? ஆகையினால நான் அந்த ஒழுக்கத்தெல்லாம் கேட்க வரல. தமிழ்நாடு இப்போதைக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். நான் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. ஓட்டு என்பது ஜனநாயக கடமை, யாருக்கு வேணாலும் போடுங்க. நான் ஓட்டு போட்டு தான் ஆகணும். எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி செய்கிற தவறை நாம் பேசுவோம், சுட்டி காட்டுவோம். அதுக்காக ஒரு முறை புதுசாக கொடுப்போம். இப்போ பேசும்போது எப்படிக்குதுன்னா, புதுசாக ஒருத்தர் வரட்டமே கொடுங்கண்ணா, சரி புதுசாக வந்த ஒரு ஆட்சி சரியில்லாமல் போயிட்டு அப்போ என்ன பண்ண, உடனே போய் நீ வேணாப்பா வெளியே போப்பேன்னு சொல்லிவிடுவேன். நீ 5 வருஷம் நீங்கள் யார் வந்தாலும் சரி, இதே திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் விஜய் வந்தாலும் சீமானே வந்தாலும் 5 வருஷம் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 5 வருஷம் இவர்கள் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குமான்னு அங்கொன்று இங்கொன்று தவறு நடக்குங்க, எல்லா காலத்துலேயும் நடக்கும், யார் வந்தாலும் நடக்குங்க. நானே சிஎம்மா வந்தாலே தவறு நடக்குங்க. ஆனால் அந்த தவறை
உடனடியாக விசாரணை நடத்தி அதற்கான தண்டனை பெற்று தரக்கூடிய அரசாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும், அது நம்மளுடைய கோரிக்கை அதுதான். இன்றைக்கி பார்த்தோம்னா பெட்ரோல் டீசலில் பெரிய அளவில் தட்டுப்பாடு, வளைகுடா போரால அது எப்போ சரியாகும்னே தெரியல. இன்னும் பேசணும்னா நிறைய பேசலாம், ஆனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2024 தேர்தலில் வாக்களிப்பது அவசியம், குறிப்பாக இளைஞர்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்ணீர் விட்டு உங்கள் காலை பிடிச்சி சொல்கிறேன், சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் நாடு மிக மோசமாக இருக்கிறது. மக்களை பாதுகாக்கிற அரசு வரணும். இவன் யாருக்கிட்ட காசு வாங்கிட்டான் பழகுது, இவன் யாருக்கோ பேசுகிறான் பழகுது, அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்களில் ஒருவன், நான் உங்களில் ஒருவன். ஏதோ என் மனசில் இருந்த ஆதங்க இன்றைக்கி இந்த வலைதளத்தில் பேச முடியும், மக்கள் மத்தியில் ஒரு தகவலை கொண்டு போக முடியும். ஒவ்வொரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பார்க்கும்போது இளைஞர்கள் என்ன பேசணும்னே தெரியாமல் தறிக்கட்டு ஓடுறாங்க. அதாவது தன்னுடைய தலைவன் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்களே தவிர தலைவன் ரசிகன் எல்லாம் சினிமா தியேட்டர். அரசியல் என்பது வேறு, அரசியல் காலம் என்பது மிக ஆபத்தான காலகட்டம். நான் விஜயை குறைச்சி சொல்லலைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் என்பது அக்னி கடல். அதில் பயணிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த அக்னி கடல் எப்படி பயணம் பண்ணணுன்றது விஜய் அவர்களுக்கு தெரியாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி.